எதிரிய நாம அழிச்சிட்டோம்னு நிதானமா இருந்துடக்கூடாது வினோத். எப்ப நம்மள ஒருத்தன் அடையாளம் கண்டுட்டானோ அதுக்கப்புறம் நாம தாமதிக்க கூடாது. எந்த காரணத்துக்காகவும் துளசி நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது வினோத். போ, உடனே போ. யார் சார் நீங்க? என் பேர் வினோத். குருக்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கேள்? கல்யாண காரியமா வந்திருக்கேன். யாரா சாமா? அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரி ஒரு புள்ளையாண்ட வந்திருக்கேன். உள்ள போங்க. நீங்களும் உள்ள வரலாமே. வந்துட்டா போச்சு. வாங்க, ஷூவை கைட்டிடுங்க. யாருன்னு தெரியலையே. என் பேர் வினோத். உங்க பொண்ணு கூட காலேஜில் படிக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. தேங்க்ஸ். காலேஜில் இருக்க வேண்டியவா ஆத்து வரைக்கும் வர காரணம்? ஏதோ கல்யாண காரியம்னு சொன்னார், வந்திருக்கார். அப்படியா? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நல்ல நாள் பார்த்து சொல்லணுமா? இல்லை, கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அது சாஸ்திரிகள் வேலை. நான் செய்யறது குருக்கள் வேலை. இருக்கலாம், ஆனா பொண்ணோட அப்பா தானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? புரிஞ்சு போச்சு, ரொம்ப நன்னா புரிஞ்சு போச்சு. நம்ம துளசிய கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தம் கேட்டு வந்திருக்கேன். என்னடா அது? பேச்சுக்கு ஜெமினி கணேசன் விட்டேன், புள்ளையாண்டா காதலிக்கவே ஆரம்பிச்சுட்டேன். சிவா சிவா. வினோத், கல்யாணங்கிறது பெரியவாளா பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு பெரியவங்க யாரும் இல்லை. அப்ப சரி, துளசிக்கு மாமனார் மாமியார் கிடையாது. ரொம்ப சௌகரியமா போச்சு. சாமா, வரேன் வரேன், விஷயத்துக்கு வரேன். தம்பி, பெரியவா இல்லைன்னா என்ன, குலம் கோத்திரம் இருக்குமோன்னா அதை சொல்லுங்க. மனுஷ குலம் ஆண் கோத்திரம். சாமா, முதல்ல எழுந்து இவனை வெளியே போக சொல்ற. போறேன் மாமா. பெத்த பொண்ணு ஆசைப்படுறவனை கல்யாணம் பண்ணி தர வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை. அதை செய்ய சொல்லுங்க, நான் போறேன். தோப்பனாருடைய கடமை என்னங்கறதை எனக்கே சொல்லி தரானா? திறந்த வீட்டுல நாய் மாதிரி நுழைஞ்சவனுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. சொல்றேன் சாமா. நான் திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நாயா இல்ல இந்த வீட்டு மாப்பிள்ளையாங்கிறத நீதான் முடிவு பண்ண. துளசி, வெளியில வா. இந்த புளியாண்டா ஏதோ சொல்றானே, அதெல்லாம் நிஜமாமா துளசி? மௌனம் சம்மதமாமா? சாமா, நீ அடிக்கடி சொல்லுவ பாரு, ஸ்லோகம் மட்டும் தெரிஞ்சுண்டா போறாது, லோகமும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு. நான் தெரிஞ்சு வச்சுக்கலடா, என் பொண்ணு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. ரொம்ப நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காடா. குறுக்களே, எதுக்கு எடுத்தாலும் அம்மாவை கேளுங்கோ அம்மாவை கேளுங்கோன்னு சொல்லுவாளே. இப்ப எந்த அம்மாவை கேட்டுனுடா அவ இந்த காரியத்தை பண்ணிருக்கா? இதெல்லாம் அப்பா அம்மாவை கேட்டுட்டு வர விஷயம் இல்ல, வயசு வந்தா தானா வர விஷயம்னு சொல்லுங்க மாமா. முதல்ல இந்த திருநாயை அடிச்சு ஆத்த விட்டு வெளியே துரத்துறா சாமா. ஓ ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போயிடுதா? டேய், அவன் அவ்வளவு முக்கியம்னா இவளே அவன் கூட போ சொல்லு. இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் தாத்தல் தங்க கூடாது. இப்பவே கிளம்ப சொல்லு. போ சொல்லு ரெண்டு பேரையும் வெளியே. நான் உங்க பொண்ணுப்பா, உங்களுக்கு இருக்கிற அதே வைராக்கியம் எனக்கு இருக்கும். வாங்க போலாம். என்னடி இதெல்லாம்? புவனேஸ்வரி, நீ உள்ள போ. இவ எனக்கு பிறந்த பொண்ணு இல்ல. என்ன சொல்றேன்? என்ன வார்த்தை சொல்றேன்? அப்பா, ஆமா, இவ என் பொண்ணு இல்ல, எனக்கு பிறந்த பொண்ணு இல்ல. அப்படி எனக்கு பிறந்த பொண்ணா இருந்தா தாலி கட்டின ஆத்துக்காரனோட தான் வீட்டை விட்டு வெளியே போவாளே தவிர இப்படி அடுத்தவனோட போறேன்னு கிளம்பி இருக்க மாட்டாடி.
வினோத், இந்தாங்க. அப்பா, நான் உங்க பொண்ணு. தாலி கட்டின ஆத்துக்காரரோட தான் வெளியில போறேனே தவிர அடுத்தவனோட இல்ல. வாங்க போலாம். கொஞ்சம் இரு துளசி. இப்போவாது தெரியுதா நான் நீங்க சொன்ன தெருநா இல்ல இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு? ஒரு நிமிஷம். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு செத்து போயிட்டா. அவளுக்கு நான் தலைமொழிகிட்டேன். அவளே இல்லேன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ யாரா எனக்கு? நீ தெருநாய் தாண்டா. போடா. வினோத், இது என்ன மகாராஜாவோட கோட்டை வாசல் மாதிரி காவலாளி, அழைப்பு மணி? எங்க ஊரும் ஒரு விதத்துல கோட்டை தான். இந்த ஊர் எல்லையை தாண்டி எங்க அனுமதி இல்லாம யாரும் ஊருக்குள்ள வர முடியாது. வந்துட்டா போகவே முடியாது. நீயும் வந்துட்டல, இனி போகவே முடியாது. அந்த அளவுக்கு நீ எங்களோட ஒட்டி போயிடுவேன்னு சொல்ற. மாசனம் நல்லா இருக்கியா? துளசி, எங்க ஊர்ல எப்படி இருக்கு? துளசி பயந்துட்டா. அக்கா அக்கா, நீங்க ஐயர் பொண்ணு தானே? உனக்கு எப்படி தெரியும்? சிவப்பா இருக்கீங்களே. சிவப்பா இருந்தா ஐயர் பொண்ணா? வினோத் மாமா ஐயர் பொண்ணை தானே கட்டிக்கணும். பாவா, அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்துரு சார். ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கு. துளசி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இவர் தான் என் தாய் மாமன். எனக்கு அப்பா மாதிரி. இந்த ஊருக்கு இவர் தான் பெரியவர். இந்த ஊர்ல எல்லாருமே இவரை பாவான்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க என் அத்தை, எனக்கு அம்மா மாதிரி. இவங்க 2 பேரும் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனவங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உள்ள வாமா, குளிச்சுட்டு சாப்பிடலாம். வாங்க.
ஏம்மா வினோத்மா உன் மகம்மா. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. உனக்காக தாம்மா நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாருமா, பார்க்க மாட்டியாம்மா? அம்மா உன் மஞ்சள் குங்குமத்தை அழிச்சு பிறந்தவங்கிறதுனால உன் மனசுல எனக்கு இடம் இல்லாம போயிடுச்சாம்மா. அம்மா சரிம்மா, நீ சிரிக்கதாம்மா போற, என்ன மகனேன்னு கூப்பிடுதாம்மா போற, கூப்பிடுதாம்மா போற, கூப்பிடுதான். சரிம்மா 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 சரிம்மா.